உலகம் எங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக மேடம். சார் இன்னைக்கு நம்ம என்ன சார் ஸ்பெஷலான ஒரு டாபிக் எடுக்க போறோம்? அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம மாத பலன் பேசியிருக்கோம், அதே போல் வருட பலன்கள் பேசியிருக்கோம். ஸோ அதே போல் பிறப்பின் ரகசியங்கள்லாம் பேசிட்டோம். அப்போ இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் எப்பொழுது ராஜயோகம் காத்திருக்கு? இந்த 12 ராசி அன்பர்களில் யார் யாரெல்லாம் எந்தெந்த வயதுலேருந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த வயதுலேருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அங்கீகாரம் பெற போகிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் மீன ராசிக்கு எந்த வயசுக்கு மேலே ராஜயோகம் அவங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது சார்? பொதுவாகவே மீன ராசி காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். பொறுமையின் சிகரம், நிதானம், அக்கறை, காதல், அன்பு அனைத்தும் கலந்த கலவிதான் நம்மளுடைய மீனராசிக்காரர். இந்த மீனராசி என்பவர்களுக்கு குறைந்தது 40 வயசுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய அங்கீகாரமும் மிகப்பெரிய அந்தஸ்தும் உயர்வான நிலையும் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய தன்மையும் ராஜ யோகங்களும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையில் உறுதியாக உண்டு. அப்போ 40 வயசு வரையும் நாங்கள் நல்லாவே இருக்க மாட்டோமா அப்படின்னு மட்டும் கேட்டக்கூடாதுங்க. நல்லா இருப்பீங்க. நீங்கள் மட்டும் நல்லா இருக்காமல் 4 பேரில் 40 பேரை நல்லா இருக்க வச்சு நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. அதனால தான் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்துட்டு தனக்கு இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு வாழக்கூடிய நபர்கள் தான் நம்முடைய மீனராசிக்காரங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அவங்களாம் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அடுத்து நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 40 வயசு வரையும் தன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களையும் தானமாக கொடுக்கறது, அன்னதானமாக கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்து சிவந்த கை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நம்முடைய பாசக்கார உறவுகள் தான் மீனராசி உறவுகள்னு சொல்லலாம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் உள்ள அந்த ஒரு சிறப்பு தன்மை அவங்களுக்கு எந்த ஏஜில் நீங்கள் கரெக்டாக இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க? நம்மளுடைய மீனராசியில் 3 நட்சத்திரங்கள் உண்டு. மீனராசிக்கு அதிபதி யாரும் பார்த்தீங்கன்னா நம்முடைய குரு பகவான். மீன ராசியில் எந்த கிரகம் உச்சமடையுதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். எந்த கிரகம் வலிமை இழக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அங்கே வலிமை இழக்கிறார். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நட்சத்திரங்கள் சொல்லி 3 நட்சத்திரங்கள். ஒன்று பூரட்டாதி நட்சத்திரமான குருவின் நட்சத்திரம், அதுக்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரமான சனி பகவான் நட்சத்திரம், அதுக்கடுத்து நம்மளுடைய புதன் பகவான் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம். 3 நட்சத்திரங்கள் இங்கே நம்மளுடைய மீன ராசியில் இருக்குது. ஸோ மீன ராசி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குருவின் நட்சத்திரம். அப்போ குரு பகவான் அந்த வீட்டில் அவர் ஆல்ரெடி நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரு. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு சனி மகாதிசை ஆரம்பித்து சனி மகாதிசை முடியும். அதாவது 25, அதாவது ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே இவங்க லைஃப் ஸ்டைலில் சனி திசையில் சனி புத்தி முடிஞ்ச பிறகு இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், இவங்களுக்கான ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இவங்க லைஃப்பை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த 30-35 வயசுக்குள்ளே இவங்க கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சி போயிட்டாங்கன்னா ஒரு நல்ல அந்தஸ்தை, ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகத்தை, நான் நல்லா இருக்கேன்னு இவங்க வாயால் சொல்லக்கூடிய யோகத்தை இவங்க சந்திப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிறு வயதுலேருந்தே பல அனுபவங்களை பெற்றவர்கள். ஏன்னா சனி பகவான் நட்சத்திரம்ல இவங்களால் இவங்க குடும்பத்துக்கும் அதே போல் குடும்பத்தால் இவங்களுக்குமே பல போராட்டங்கள் இருக்கும், பல கஷ்டங்கள் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து ஒரு மிகப்பெரிய அனுபவசாலியாக, மிகப்பெரிய அற்புதமான ஒரு தொலைநோக்கு பார்வையில் வாழக்கூடிய நபராக இவங்க 26லேருந்து 35க்குள்ளே ஸ்டாண்டர்ட் ஆயிடுவாங்க. ஸோ 35க்குள்ளே இவங்க கரெக்டான ஒரு பாதையை நோக்கி பயணிச்சிட்டாங்கன்னா இவங்க லைஃப்பில் இவங்க வாழந்தண்ணி பிரச்சனை கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய அற்புதத்தையும் அற்புதமான பொக்கிஷங்களை வாழக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. இவங்க அதில் என்னன்னு சுயநலமாகவே இருக்கணும், வேறு வழி இல்லை. தனக்கு போக தான் தானம்னு ஒரு மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்திட்டாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. இல்லை இருக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம கிடைக்கிறத வச்சு சாப்பிடுவோன்னா தான் இவங்க 50 வயசு வரையும் போராட வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுரும். ஸோ இதில் அவங்க கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரக்காரங்கள் பார்த்திங்கன்னா இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவர்கள், தியாக மனப்பான்மை கொண்டவர்கள், உறவுகளுக்காக எல்லா விதமான விஷயங்களும் விட்டு கொடுப்பாங்க. இவங்க படித்த டபுள் டிகிரி ஆகலாம், ட்ரிபிள் டிகிரி ஆகலாம். ஆனால் கூட இருக்கவங்க கம்மியாக படிச்சிருந்தாங்கன்னா அந்த அவங்க கூட எப்படி ஒரு கலோக்கியலாக போகணுமோ அதே மாதிரியே மாறிடுவாங்க. அந்த நான் பெரிய ஆள்,
நான் இப்போ படிப்பில் பெரிய ஆள், உயர்ந்த பதவி படிச்சிருக்கேன், உயர்ந்த பதவியில் இருக்கேன், அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்காது. நானும் உன் கூட சக மனிதன் தான், நீ ஏன் வருத்தப்படுற, நான் உன் கூட கீழே உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு இயல்பாக அந்த குழந்தை மனசில் ஒரு இயல்பான சுயநலம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான் ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குறைந்து 33 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகங்கள், அதிர்ஷ்ட கதவுகள், இவங்களை தட்டக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் ரீதியாக உண்டு. ஃபைன் சார். அப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யணும். மதுரை மீனாட்சி அம்மனை போய் மனசார வழிபாடு செஞ்சாங்கன்னா மனம் போல் வாழ்க்கை, எல்லாம் ஏற்றமும் எல்லா விதமான மகிழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாகும். சார், இப்போ இந்த ராசிகளுக்கும் அந்த நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லிட்டீங்க. குறிப்பாக வந்து இந்த வயசுன்றதையும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே அந்த வயசில் நீங்கள் சொன்ன அந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்குமா, இல்லை ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்குமா சார்? அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ராசியினுடைய அடிப்படையிலும் மற்றும் அந்த ராசியில் உள்ள 3 நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் உள்ள செயல்பாடுகளை பொது பலனாக சொல்லியிருக்கோம். ஸோ இது நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வயது சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வயது சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வயதில் தான் அவங்களுக்கு அந்த முன்னேற்றம் வருமானா அப்படி ஒரு வாய்ப்புங்கிறது ஒரு 60% கிடையாது, 30% தான் உண்டு. மீதி அவங்களுடைய லக்ன ரீதியாக, லக்ன அதிபதியின் ரீதியாக, தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக அந்த தசா நாயகன் மற்றும் புத்திநாயகனுடைய செயல்பாடை வைத்து மட்டுமே உறுதியாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அங்கீகாரம். சுய ஜாதகம், சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பை வச்சு தான் உறுதியாக எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம சொன்ன அத்தனை விதிமுறைகளும் ஒரு ராசியின் அடிப்படையோ இல்லை நட்சத்திரத்தின் அடிப்படையோ 20% 30% அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அது கடந்து தான் அவங்க வருவாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன அதனுடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்கும். ஆமாம், கட்டாயம் முன்ன பின்ன இருக்கும். 30% அந்த லெவலை கடந்து தான் வரணும். மீதி 70% எதை உறுதி செய்யுது அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உறுதி செய்யும். அந்த 70% வச்சு தான் அவங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் அற்புதமான மாற்றங்களும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் என்ன பண்ண முடியும், செக் பண்ணி சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணாங்கன்னா சொல்லி. அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 12 ராசி 27 நட்சத்திரங்கள், இந்த 27 நட்சத்திரத்துக்குரிய செயல்பாடுகளை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த செயல்பாடு அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் ஏற்றமும் வரலாம், மிகப்பெரிய மாற்றமும் வரலாம், சில அன்பர்களுக்கு குழப்பமும் இருக்கலாம். சார் நீங்கள் சொன்ன இயரில் சொன்ன வருஷங்களில் எனக்கு நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் குறைஞ்சது எனக்கு ஒரு 60% உண்மையிலேயே கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ சில பேருக்கு நடக்கலை அப்படிங்கிறக்காண்டியும் சில பேர் வார்த்தைகளை சொல்கிறீங்க. ஸோ அப்போ அதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய சுய ஜாதகமே. அப்போ நம்ம சொன்ன வழிபாடு இது தான் மாறுமானா வழிபாடு எப்பயுமே மாறாது. நம்ம சொன்ன வழிபாடை மனசார உள்ளுணர்வோடு நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற லட்சியங்கள், எதிர்பார்க்குற செயல்பாடுகள் அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியின் மூலமாகவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சரியா? ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு இதை தெளிவாக சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா ரெகுலர் ஃபாலோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நேர்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நம்மளுடைய நேர்களுக்கு இதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கும் நம்மளுடைய சேனலை என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க சந்தோஷம் அடைவது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பிரபஞ்சம் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஃபைன் சார். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக அந்த 12 ராசிகளுக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கும் நீங்கள் கரெக்டாக அந்த வயசு அது முதற்கொண்டும் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்களோட இந்த விரிவான விளக்கத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றிம்மா. எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க.
ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது, ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடமாக இருக்குது, பிடிச்சி வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை, சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்றாரு. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல், நான் உங்கள் வினோ.